வெல்கம் கண்ணெதிரே தோன்றினால் டீம். அவ ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிறா. எனக்கு பக்கம் இருக்கு. குட்டி போனி டெய்லு கியூட்டா இருக்கா? நீ இந்த மாதிரி போடணுமா? இந்த மாதிரி போடணும். கத்துக்க வேற பார்த்தாங்க. போயிட்டே இருக்கேன். இந்த ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோன்னா அதுக்கு தேங்க்ஸ் என் பையனுக்கு. என் லட்சியம் வந்து வருங்காலத்தில் நான் வந்து ஒரு ஆக்டராக எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி விடணும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் கருணாகரன். இது கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோ. ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர், கிட்ஸ் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர், பவர்ட் பை அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான டேலண்ட்ஸ் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வாரம் அதுக்கு மேலே 6 வாரம் அதோட ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பேக்கேஜே இருக்கு. போன வாரம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தோம். இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் டீமே வந்திருக்காங்க. நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில 2 புது ஃபேமிலி ஜாயின் ஆகுறாங்க. அதுல ஒன்னு பொன்னி கேர் ஆஃப் ராணி, இன்னொன்னு கண்ணெதிரே தோன்றினால். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் என்கரேஜ் பண்ணி சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு கண்ணெதிரே தோன்றினால் டீம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கண்ணெதிரே தோன்றினால் டீம். கண்ணெதிரே தோன்றினால் கேர்ள்ஸ் மட்டும் வாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடலாம். வெல்கம். நாளையிலேருந்து நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரசிகர்களோட வீட்டில் ஒரு அங்கமாக போறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவை பாபு பேசுகிறேன். கலைஞர் டிவியில் வந்து நான் இந்த கண்ணெதிரே தோன்றினாலில் வந்து ஒரு நல்ல பொறுப்புள்ள அப்பாவா, அதாவது சீரியலில் பொறுப்புள்ள அப்பாவா நடிக்கிறேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. நான் இதே கலைஞர் டிவியில் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டர், யார் பார்த்தாலும் என்னை திட்டுற மாதிரி, குஷ்பு மேடத்தை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் லீட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பொண்டாட்டிக்கு பயந்த, எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் எல்லோரும் அப்படி தானே இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வெரி ஹாப்பி. இதை வந்து நாளையிலேருந்து உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்க வரதில் இன்னும் எல்லாருக்கும் சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டட், வெயிட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்வேதா கேள்கே. கூட சீக்கிரமே உங்கள் முன்னாடி சக்தியாக வரப்போகிறேன். இது கலைஞர் டிவியில் நான் பண்ண போகிற முதலாவது சீரியல். இந்த சான்ஸ் கொடுத்தா சேனலுக்கும் ಹಾಗೂ ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நம்ம எல்லாருக்குமே உங்களோட அன்பு பாசமும் கொடுக்கணும்னு கோணிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசுங்க. நாளைக்கு உங்கள் டீமே தமிழ்நாடு மக்களோட ஒரு அங்கமாக போகிறீங்க. ஏன்னா நாளையிலேருந்து உங்கள் சீரியல் டெய்லி ஈவினிங் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் சேனல்லேருந்து செலக்ட் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பசங்க உங்கள் டேலண்ட்ஸ்லாம் இங்கே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. எல்லாரும் வாங்க, வெளியில் வாங்க, கமான் கமான்.
நம்மளோட சூப்பர் ஹீரோஸோட டேலண்ட்ஸை பார்த்துலாமா சார்? நிச்சயமா நிச்சயமா. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி குட்டீஸ். ஆல் தி பெஸ்ட். நம்ம சூப்பர் ஹீரோஸ் என்கரேஜ் பண்றதுக்கு கண்ணெதிரே தொழிலாளர் டீமே வந்திருக்காங்க. அவங்கள செலிப்ரேட் பண்ற விதமா அவங்களோட ப்ரோமோவோட நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரோமோ ப்ளீஸ். சக்தி, பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்னே ஏண்டி அங்க போற? அடியே சக்தி. சக்தி எங்க ரொம்ப சந்தோஷமா போகுது. சாமிய பார்க்க போறேன். உங்க பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லி எல்லாருக்கும் புது துணி கொடுக்கறீங்க. நீங்களும் உங்க பொண்ணும் ஆரோக்கியமா எந்த குறையும் இல்லாம வாழணுமா? உன்னை யார் இங்க வர சொன்னது? ரத்னம். அம்மா தோ வரமா. சதியினால் பிரிந்த தொப்புள் கொடி உறவு விதியினால் ஒன்று சேருமா? கண்ணெதிரே தோன்றினா. கண்டிப்பா இந்த சீரியல் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்குற ஒரு சீரியலா ஆயிடும்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த சீரியல்ல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இது எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு பெண்ணு வந்துட்டு எப்படி ஒரு அப்பா அம்மாவா ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவா, அதுக்காக எவ்வளோ போராடுவா, தனியாக நின்றுட்டுன்னு தான் இது ஸ்டோரி. அதுக்காக எல்லா பெண்களும் இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ நம்ம பசங்களோட டேலண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா இன்னைக்கு? பார்க்கலாம் சார், நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த டேலண்ட்லாம் தரைக்கு மேலே, ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற டேலண்ட் தலைக்கே மேலே. லெட்ஸ் வெல்கம் கிறிஸ்டினா ஐரின். You can't bury alive anything that was ready to die. You can't clip wings made of fire. That's God's work. The Phoenix saga continues. பெரிய எஃபெக்ட் கொடுத்தீங்களே. வாக் பண்ணி ஜாலியாக போயிட்டு இருந்தீங்க, பார்த்தா திடீர்னு ரெண்டு பல்ட்டி. உங்களை பற்றி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. என் பேர் கிறிஸ்டினா ஐரின். அம்மா பேர் ஹெலன், அப்பா பேர் மதன். நான் வந்து 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அந்த மாதிரி ஏரியல் சில்கில் வந்து 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் சொன்னாங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்போ ஏரியல் சில்க் பண்ண போகிறேன் நான். ஏரியல் சில்க் ஜிம்னாஸ்டிக்ஸ். எனக்கு புரியுற மாதிரி சொல்லம்மா. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. அவ்வளோதான். இதுக்கு மேலே என் பேசினா என்ன பவுன்ஸ் வரும் போல இருக்கே. பார்த்துடலாமா? Snow glows white on the mountain tonight, not a footprint to be seen. A kingdom of isolation, and it looks like I'm the queen. The wind is howling like this swirling storm inside. Couldn't keep it in, heaven knows I tried. Don't let them in, don't let them see. Be the good girl you always have to be. Conceal, don't feel, don't let them know. Well, now they know. Let it go, let it go. Can't hold it back anymore. Let it go, let it go. Turn away and slam the door. I don't care what they're going to say. Let the storm rage on. Cold
right, no wrong, no rules for me. I'm free. Let it go, let it go. I am one with the wind and sky. Let it go, let it go. You'll never see me cry. Here I stand, here I stay. Let the storm rage on. My power flurries through the air into the ground. My soul is spiraling in frozen fractals all around. And one thought crystallizes like an icy blast. I'm never going back. The past is in the past. When I rise like the break of dawn, let it go, let it go. That perfect girl is gone. Here I stand in my light of day. Let the storm rage on. Don't let them see. Be the good girl you always have to be. Conceal, don't feel, don't let them know. Well, now they know. Let it go, let it go. Can't hold it back anymore. Let it go, let it go. Turn away and slam the door. I don't care what they're going to say. Let the story rage on. Cold never bothered me anyway. It's funny how some distance makes everything seem small. And the fears that once controlled me can't get to me at all. It's time to see what I can do to test the limits and make new. No right, no wrong, no rules for me. I'm free. Let it go, let it go. I want that sky. Thank you, thank you. சூப்பர் கிறிஸ்டினா ஐரின், கலக்கிட்டீங்க. யூஸ்வலா பெண்கள் சிறகடிச்சு பறக்கணும்னு சொல்லுவாங்க, இவங்க பறந்து போய் வான வேடிக்கையே காட்டிட்டீங்களே. எக்ஸ்ட்ராடினரி. ஆரம்பத்துல குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு நினைச்சேன். எல்லாரையுமே தலையை நிமிர்ந்து பார்க்க வைக்கிற பொண்ணு. Thank you so much. ஆமா. மேல போய் ஏதோ எழுதிட்டு இருந்தீங்களே நடுவுல. அம்மான்னு எழுதுனேன். ஹாப்பி ஆயிட்டாங்க பாரு அம்மா. உங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க. அம்மா அப்பா வாங்க. ஆமா நீங்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் சர்ப்ரைஸ் ஷாக் ஆகி என்ன சொல்றது பேச முடியாம இருக்கும். நீங்க சொல்லுங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா யூகேஜிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அண்ணா ஆக்சுவலி போயிட்டு இருந்தாங்க. அண்ணா அவர் தான் பெரியவர். அவங்க போயிட்டு இருந்தாங்க கிளாஸ்க்கு. சும்மா பார்க்கறதுக்காக சும்மா நிக்கர் மட்டும் போட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போவாங்க. மாஸ்டர் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சும்மா உள்ளே வான்னு கூப்பிடுவாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா எனக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஒரு 2 டேஸாக சும்மா போயிட்டு வரமான்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் கிளாஸ் போனாங்க. அதுக்கப்புறமேட்டு மாஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் பொண்ணு வந்து ஒரு லெவலுக்கு வருவாங்க, கண்டிப்பாக யூ வில் ஃபீல் ப்ரவுட், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. பட் நடந்துருச்சு இன்னைக்கு. ரியலி ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை, ஸ்டேஜ்லேயும் இது மாதிரி ஏறினதில்லை. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர்கிட்ட உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பாட்ட கொஞ்சம் பேசணும்.
கிறிஸ்டின் ஐரின் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை கூட்டின்னு வரும்போது எல்லா பசங்களும் உள்ளே வரும்போது சில பசங்களாம் அழுவாங்க. ஆனால் கிறிஸ்டின் ஐரின் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவங்க பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சினே கைத்தட்டி உள்ளே வந்தாங்க. அப்போமே மாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, காளி பாரு கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே அச்சீவ் வந்து 3 வேர்ல்டு ரெக்கார்டு ஏரியல் 6 இப்போ நீங்கள் பார்த்த ஏரியல் 6ல் வந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலே போகணும்னு சொல்லி எங்கள் அகாடமி சார்பாகவும் கலைஞர் டிவி சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். பல உயரங்களுக்கு பல ஹைட்டுக்கு போய் நிறைய சாதனை செய்யணும். நீங்கள் எங்கள் சூப்பர் ஹீரோ சார்பாக தேங்க்யூ ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே நான் பார்த்தேன், நம்ம எல்லாருமே ஷாக்கு. எல்லாரும் கிறிஸ்டினாவை பற்றி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் ஹர் பர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலாக என்னால் எதுவும் பேச முடியல. அவள் அம்மாவை கூப்பிட்டு வந்து அவள் அழுதா அந்த டைமு. ஸோ என்ன சொல்லணும்னா, நான் வந்து எனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் இந்த மாதிரி எனக்காக நிற்க வைக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அது முடியல. நான் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு ஷூட்டிங் டயத்தில் மட்டும் காலையிலே இருந்து ஷூட்டிங் போயிட்டு மற்ற ஒரு 10 days வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்டு தூங்கிட்டு மட்டும்தான் இருப்பேன். ஒரு வேலை செய்ய மாட்டேன் நான். இப்போது இவளை பார்க்கும்போது என்ன நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்றது எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு சொன்னேன், உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் மேபி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் உன்னை பார்த்து நான் மோட்டிவ் ஆகிருக்கணும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். லவ் யூடா. பெஸ்ட். இன்னும் நீ மேலே மேலே நிறைய இடத்துக்கு போகணும். நான் உன்னை நிறைய இடத்துல பார்க்க போகிறேன். இப்போவே எனக்கு அது தெரியுது. ஸோ லவ் யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். நம்ம ஷோவோட ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, குழந்தைங்க தன்னோட பேரண்ட்ஸை ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பெருமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இவ்வளோ தூரம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ட்ரெயின் பண்ண அந்த டேலண்ட்டை ஒரு எக்ஸிபிட் பண்ணுற ஒரு ஸ்டேஜாக இருக்குது. அதை நினைக்கும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கே நல்ல ஹைட்டுக்கு போயிட்டீங்க. இதை விட இன்னும் பல ஹைட்டுக்கு போகணும். எங்கள் சூப்பர் ஹீரோ சார்பாக பல நாட்டுக்கு நீங்கள் போய் பல விருதுகள் வாங்கணும்னு எங்கள் தேங்க்யூ தேங்க்யூ. கண்ணெதிரே தோன்றினாள். அடுத்து நம்ம சூப்பர் ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீம் பேர் சின்ன கேள்வி கேட்டுடலாம். நீங்களாம் எப்படி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? நாங்களும் உங்களை மாதிரி தான் சார். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கன்ஃபார்மாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று சார், நான் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் என்கிட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலையில் 11 மணிக்கெல்லாம் டக்குன்னு எந்திரிச்சிருவேன். சூப்பர். நான் தான் அவரோட ரூம்மேட்டு. தூங்கவே மாட்டார். ஆனால் இவர் ஹைலைட் சார். இவர் எப்படி தெரியுங்களா, இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவசப்பட்டு இருக்காங்க. நான் தூக்கம் இல்லாமல் அவசப்பட்டு இருக்கேன். இவர் வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு போகும்போது உள்ள ஏறணும்னு சார், ஏறணும்னா அந்த பெட்ஷீட் எடுத்து குட் நைட் படுத்தவர். பிரேக்ல கொடுத்தாங்க சமோசா. அண்ணன் எப்பவுமே பேசுவார் தமாசா. எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேரும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஷூட்டிங் டைம்லேயே. என்ன ஒர்க் அவுட்னா ரீல்ஸு. அதை பார்த்தோம் பேர்ல ஆல்ரெடி வந்துருச்சு வெளியில. எங்களோட ஒர்க் அவுட் அப்படியே வச்சுக்கலாம். சூப்பர். நம்மளோட அடுத்த சூப்பர் ஹீரோ பாத்துருவோமா? எஸ் சார். லெட்ஸ் வெல்கம் அவர் நெக்ஸ்ட் சூப்பர் ஹீரோ தீபிகா. உங்க பேர் என்ன? தீபிகா. நார்மலா நடந்து வந்துட்டே இருந்தீங்க, டக்குன்னு ஒரு 3 பல்ட்டி. என்ன விட்டா நானும் அந்த மாதிரி 3 பல்ட்டி அடிச்சு போயிடலான்னு பாக்குறேன். நான் தூக்கிக்குவா வாங்க.
பாக்கெட் கொஞ்சம் பாக்கெட்லேருந்து கை எடுத்துட்டா. அப்பா இப்போ சொல்லுங்க உங்க பேரு, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நீ படிக்கவே இல்லை. செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி இருந்து இப்போ ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்களாம் கூட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க வீட்டில்? எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? என்ன எக்ஸசைஸ் ரொம்ப பிடிக்கும்? தண்டாளு. தண்டாளு என்ன வயசு உனக்கு? 5. 5. எத்தனை தண்டால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 20. 20. சின்ன குழந்தை 20. யார் சொல்லுது 20? 10. எங்க சூப்பர் ஹீரோ பத்தி என்ன நினைச்சீங்க? ஒரு 50 இல்லையா? ஜாஸ்தி இல்ல குழந்தைக்கு. 50 எல்லாம் பண்ணவே முடியாதுமா. குழந்தை கொஞ்சம் போனா எல்லா நம்பரும் வந்துரும். நாமளே பாத்துறோம். ரெடியா தீபிகா? ரெடி. தீபிகா இப்ப தண்டால் எடுக்க போறாங்க. எத்தனை எடுக்கிறாங்க நீங்க தான் கவுண்ட் பண்ணணும். சரியா? 1 மினிட்ல எல்லாருமே கவுண்ட் பண்ணலாம். ஓகே ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 தாண்டியாச்சுல? பயமா தீபிகா 1 மினிட் 80 தாண்டிட்டீரா? பாவண்ணே 11 மணிக்கு எழுந்திருப்பேங்கிறீங்க. இங்க பாத்தீங்களா தங்கத்தை? கொஞ்சிட்டு வந்துட்டேன். செம்ம சான்ஸ் இல்ல. நம்மளால ஒண்ணு கூட பண்ண முடியாது. 80 எடுத்துட்டு அப்படியே சிம்பிளா நிக்கிறாங்க. டயர்டாவே இல்லையாடா? உண்மையிலே தமிழ்நாட்டிலே இந்த ஏஜ்ல ஒரு நிமிஷத்துல 75 தாண்டி தண்டால் எடுக்கிற ஒரே ஆளு நம்ம தீபிகா தான். நம்ம சூப்பர் ஹீரோ எப்பயுமே ஒரே டேலண்டோட வர்றதில்ல. நீங்க எல்லாரும் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சீங்க. இப்ப சைடு சிட்டப்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இப்ப தீபிகாட்ட கேட்டுருவோம் டயர்டா இருக்கா இல்ல அடுத்து சைடு சிட்டப்ஸ்லாம் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டுருவோம். டயர்டா இருக்கா? தைரியமே இல்லை. தீபிகா ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 Twenty seconds more. 90. 10 seconds more. 5 4 3 2 1 நம்ம சூப்பர் ஹீரோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன என்னால கவுண்ட் பண்ணவே முடியல சார். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டா அப்படி சார். என்னால கவுண்ட் பண்ண கூட முடியல. அது ஃபாஸ்டா இருக்கு. அது பாருங்க எந்த ரியாக்ஷன் இல்லாம வேற யாரோ பண்ண மாதிரி நின்னு உட்கார்ந்திருக்க அப்படி பாருங்க. வேற யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி நின்னுட்டு அப்படி.
உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்? அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா வாங்க. பேஸில் ஃபிட்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபிட்னஸில் இருக்கிட்டீங்க? சார் கொரோனா அந்த பிரச்சனைனால நாங்கள் ஸ்கூலுக்குலாம் அனுப்பலாங்க சார். வீட்லேயே நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம். பாப்பாவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அவர் அதிகமாக ட்ரைனிங் கொடுக்கலாம். நார்மலாகவே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிசிக்கலாகவே பண்ணாங்க. ஓ சூப்பர். என்னென்ன பாப்பா வந்து 1 மினிட் பிஸ்னஸில் 75 கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் பண்ணியிருக்காங்க. சூப்பர். திருக்குறள் 10 சொல்லுவாங்க. ஓ சூப்பர். தீபிகா எங்க திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்க கசர கற்பை கற்று பின்னர்க்க அதற்கு தக தீயினால் சுட்டோப்புண் உள்ளார ஆறாதே நாவினால் சுட்டோடு அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதி முழுத்த உலகு பனிமன்று பெருமை செய்மா அதேமான் தங்கி வீந்து. எடுத்து விடுங்க, ஒரு குறள் சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு நிமிஷம். அர்த்தம்? சிறப்பு. ஓகே நெக்ஸ்ட். அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அவ்வளவுதான். அதிகமா பஸ்ல எழுதி இருக்கிற குறள் அதுதான். நீங்க தமிழ் திருக்குறள் பத்தி இன்னைக்கு தான் தெரியும். சிறப்பு. இது ப்ரோமோல போட வேண்டிய விஷயம். ஓகே சிம்பிள். நான் சொல்லி கொடுக்குறேன். கற்க கசடர கற்க கசடர கற்றவை கற்றபின் கற்றவே கற்றப்பே நிற்க அதற்கு தக நிற்காருக்கு தக. இதுக்கு கிளாப் பண்ணணும் நீங்களாம். கரெக்டா தானே சொன்னேன்? நான் சொன்னதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறாங்க. படிச்ச பின் எடுத்து கொடுங்கப்பா. நம்ம உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். நான் சொன்ன திருக்குறளோட அர்த்தம் இல்ல இது வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட குறள்னு தெரியும். நம்ம படிச்சது நம்ம மட்டும் வச்சு கூட நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி இல்லைன்னா கட் பண்ணிருங்க ப்ளீஸ். அதுதான் மீனிங் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம தீபிகா 75-80 புஷ்அப்ஸ் பண்ணாங்க. சைட் சிட்டப்ஸ் 140. இப்போ கண்ணெதிரே தோன்றினாலேருந்து யாராவது டஃப் கொடுக்க வரீங்களா? ரஞ்சிதனா அண்ணனே வர சொல்லுங்க. பாபு சரி வர சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. என்னோட குருநாதரே ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீபிகா எப்படி கிளாப் பண்ணிடலாமா? குட்டி குட்டி தீபிகாவோட நான் குட்டியை தான் பண்ணியிருக்கேன். நீ இந்த மாதிரி போடணுமா? இந்த மாதிரி போடணும். நீ கத்துக்க வேற பார்த்து. 100-150 போயிட்டே இருக்க. எப்படி இருக்காரு பாத்தியா? இருக்கே மூச்சு வாங்குது. நீ இவ்வளவு பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா நின்னுட்டு இருக்க. அது மட்டும் இல்ல தீபிகா சைட் சிட்டப்ஸும் பண்ண போறாரு. சைடுல விட்ட மேல. ஆமா. பாபு சார் பண்ணுவாரு. மங்கிரோ. பாபு சார். பாபு சார். அண்ணா ஏதாவது நான் வேணா மங்கி மாதிரி நடந்து வரேன். என்ன ஒரு அழகு. இதே என்னால முடியும். சூப்பரா இருந்தது. உண்மையிலே ஸ்போர்ட்டா பண்ணீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் பல சாதனைகள் தீபிகா பண்ணுவாங்க. இப்போ எங்க சூப்பர் ஹீரோ சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தீபிகா. பாய். யூஸ்வலாகவே நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஷோவில் எல்லாரும் தனித்தனியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி 2 பேர் அட் அ டைம் சேர்ந்து வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஷோக்கு இருக்காங்க நிறைய ஃபேன்ஸு. அடுத்து நம்ம ஷோவில் கலக்க போகிறாங்க ஒரு டான்ஸு. கூட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் கபில் அண்ட் சசிதரன். ரெட்டை கதிரே இதோ நீ நாம் பக்கம் இருந்தும் தூரம்
காற்று எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படரி தோளை நினைத்து தீர 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 தீர. யார் கபில், யார் சசிதரன்? நான் கபில் சசிதரன். கபில் சசிதரன், சூப்பர், கலக்குறீங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போறீங்க? நாங்க நீமு வந்துட்டு 3 மணி நேரம் ஆட போறோம். 3 மணி நேரமா? அவங்களாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்ப நான் வேணா போயிட்டு காலையில வரட்டுமா? 3 நிமிஷம் சார். எனக்கு பாலவாத்தியா தம்பி? இங்க எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ கபில் அண்ட் சசிதரன் வந்து நான் ஸ்டாப்பாக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டான்ஸாக நம்ம கலக்க போகிறாங்க. 3 நிமிஷம் முட்டி மூமெண்ட்ஸ்லாம் வேறு இருக்குது, ரோப் இல்லாமல் ரோப் மூமெண்ட்ஸ்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் உட்காந்து நம்ம பார்த்துடலாமா? ரெடியா? ரெடியா? காட்டுவான் மிஞ்சி போன டயரை வச்சு பீலா வண்டியை ஓட்டுவான். கைய வச்சு அவ கால வச்சு அவ முண்ட வச்சு வச்சு குத்த பாருண்டா. கைய வச்சு கால வச்சு முண்ட வச்சு வாய வச்சு கொல உச்சி கொல கட்சி குத்த பாருண்டா. மண்ணெண்ண வெப்பெண்ண விளக்கெண்ண இவன் எக்கேடு கெட்டாத்தான் எனக்கு என்ன. டாரான டமுக்குன்னு இவன் குடும்பாவி பொம்மைய கொளுத்துன்னு. நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே நல்லவன் தான். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். எடுத்தோன்னு 3 மணி நேரம் ஆட போறோம்னு நம்ம எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஆனா இந்த 3 நிமிஷத்துலயே பிரிச்சானுங்களே.
நீங்க 3 மணி நேரம் ஆடினாலும் நாங்கெல்லாம் உட்கார்ந்து பார்க்க ரெடி. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது. ஆமா. ரொம்ப கியூட்டா இருந்தது. எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பாட்டுல நானும் ஆடி இருக்கேங்கிறது எனக்கு பெருமை. கொஞ்சம் கில்ட்டி வேற. என் கூட ஒரே ஸ்டெப். உண்மையிலே 4 பேர் பெரிய டான்சர்ஸ் இருக்காங்க. அண்ணன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. குட் சாங் ரெடியா இருக்காங்க அவங்க. வந்து நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது. நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது. நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது. Come on baby let's go on the bullet. On the way பாடிக்கலாம் duet. Come on baby let's go on the bullet. On the way பாடிக்கலாம் duet. கண்ணெதிரே தோன்றினார். கபிலன் அண்ட் சசிதரனோட பேரண்ட்ஸ் மாஸ்டர். சூப்பராக பண்ணுறாங்க. சீரியஸாக அதுவும் க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து ஒரு திண்டிவனத்தில் ஒரு கிராமம், அது ரோஷனின்றது ஒரு இடம். ஆனால் இந்த அளவில் அவங்க பசங்க வந்து நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க சார், என் ஃப்ரெண்டு கார்த்தி எங்கள் அம்மாவும் மேலே வரணும் சார். கூப்பிடுங்க. அப்போ தனியாக வெளியே வந்து கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த எங்கள் அம்மா தான் கூட இருந்து சப்போர்ட்டாக, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்து எங்கள் அப்பாலாம் பார்த்தாங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோன்னா அதுக்கு தேங்க்ஸ் என் பையனுக்கு. நீங்கள் 2 பேரும் ஏதோ 2 டயலாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆமே. இவன் நவரசம் அந்த விஷால் சார் பண்ணியிருப்பா இல்லைங்களா, அவனுங்களா? ஆமாம், அப்படியே பிட்டு அப்படியே பண்ணுவான். பார்த்துருவோமே ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பாக வாங்க. பயம், கருணை, ரௌத்ரம். ஆச்சரியம்.
ஒரு பெரிய நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் வீட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இப்படி டக்குன்னு கண்ணீர்லாம் வந்தது. எனக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் நல்லா லவ் பண்ணுவேன். என் லட்சியம் வந்து வெறும் காலத்தில் நான் வந்து ஒரு ஆக்டராக எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். ஒரு வீடுல நீ எல்லா ஊர்லயும் ஒரு வீடு வாங்குவ. உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் ஒரு 5 டைரக்டர் மார்க் பண்ணிருப்பாங்க. பின்னிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்டிங் ட்ரைனிங் போனியா? நான் எல்லாம் வீட்டில் கற்றுக்கிந்தேன். எங்கள் மாஸ்டர் எனக்கு எப்பவுமே ஆக்டிங்கில் சொல்லி கொடுப்பாரு. எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து இது இந்த மாரி பண்ணண்டா. எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் ஆயா எங்கள் தாத்தா முக்கியமாக எங்கள் கார்த்தி அப்பா எங்கள் மாமா எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் கார்த்தி அப்பா தான். சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்கள் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர், சூப்பர். ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக நடிக்க போகிறாங்க, டான்ஸ் ஆடி பட்டையை கிளப்ப போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி என்ன சொல்கிறது டேலண்டட் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததே இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. 4 பேரும் மிரட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸு? அப்படியே வாங்க கண்ணெதிரே தோன்றினால் டீம். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம சூப்பர் ஹீரோஸை பத்தி? எல்லாருமே ரொம்ப டேலண்டான பசங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. நாளைக்கு உங்க சீரியல் வேற லான்ச் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் கண்ணெதிரே தோன்றினால் டீம். ஆல் தி பெஸ்ட் சார். அதோட நாளையிலேருந்து பொன்னி கேர் ஆஃப் ராணி அந்த சீரியலும் லான்ச் ஆக போகுது. சின்ன திரை லேடி சூப்பர் ஸ்டார் ராதிகா மேடம் நடிக்கிறாங்க. ஸோ அதுவும் வேற லெவலில் இருக்க போகுது. மறக்காம 2 சீரியலையும் கலைஞர் தொலைக்காட்சியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட ப்ரோமோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பொன்னி கேர் ஆஃப் ராணி அதோட ப்ரோமோ ப்ளீஸ். நல்லவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்ல, இந்த கெட்டவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியே ஒரு ஜீவி ஏன் தோழி நீங்க பாக்குறீங்களா பொன்னி, இவதான். இவளுக்கு ஒரு அழகான குடும்பம் வந்துட்டாங்க பாரு. வாங்க, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க எவ்வளவு ஒருத்தி வராளாமே. நான் சும்மா விட்டுடுவேனா? நான் மட்டும் இல்ல, அப்படியே ஆவேசமா வந்துருவாங்க அக்கா வாணி. ஆமா, பிரான்ச் ஆயில் NH+ வழங்கும் பொன்னி. கண்ணெதிரே தோன்றினால் பொன்னி கேர் ஆஃப் ராணி நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இது உங்கள் மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எபிசோடில் கலக்குன்னு 4 சூப்பர் ஹீரோஸ்க்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்குற நேரம் வந்தாச்சு. கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம்ல? வரேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண சூப்பர் ஹீரோஸ்க்கு நம்ம கொடுக்க போற கிஃப்ட்ஸ். கமகம மனம் நலம் தரும் தினம் RKG நெய் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர். செல்வாஸ் கிட்ஸ் வேர் வழங்கும் gift voucher worth 1000 rupees to all the participants. As usual நிறைய வித்தியாசமான டேலண்ட்ஸ் பார்த்தோம், நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்த்தோம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்க்க போறோம். இது கமகம மனம் நலம் தரும் தினம் RKG நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, India's #1 dealer, kids styling partner Selva's Kids Wear, powered by Arson Soap, Bromboromala Soap.